ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காய்கறிகள் இல்லாதப்ப ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 250 ml கப்பால் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் திரும்பவும் தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க, ஊறட்டும். அடுத்ததாக இன்னொரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் அப்படியே வச்சுடுங்க. புளியும் நமக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து வெடிக்க விடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க. சீரகம் கருகிடக்கூடாது. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணினது, மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் எண்ணெயிலே நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப் பாசுமதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்ப்போங்க. நான் இதில் 1 கப் புளி தண்ணியும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டு இதை எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. குழையில் அடிப்பிடிக்கல. ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான புளி சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. காலையில் நேரத்தில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.